வெல்கம் டு யோகாம்பாஸ். வாட்ஸ்அப் ஸ்டோர் எங்களோடது எப்படி நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும், அதுலேருந்து நீங்கள் எப்படி ஆர்டர் பண்ணலாம் அப்படின்ற விளக்கங்கள் தொடர்ந்து வர வீடியோவில் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் 7358118199, இன்னொரு நம்பர் 8454878199. இது ரெண்டையும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் யோகாம்பால் ஷாப் அப்படின்னு சேவ் பண்ணிட்டு வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் கேட்லாகை பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை ஆட் டு த கார்ட் கொண்டு வந்துட்டு அதை நீங்கள் வந்துட்டு யோகாம்பாஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அந்த திங்ஸ்லாம் நாங்கள் அனுப்பி வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம். ப்ளஸ் அதில் என்னெல்லாம் அவைலபிள் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் 2 பேக்கெட் 3 பேக்கெட் எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். தேங்க்யூ. வணக்கம். நானும் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இந்த சீசனில் இப்போ வந்து நிறையா முள்ளங்கி கீரை கிடைக்கிறது. அந்த முள்ளங்கி அடியில் சின்னதாக இருக்கும், இப்படி இலை இருக்கும், பார்த்துருப்பேன். இது வந்து நீளமாக இருக்கும். இதில் அடியில் இது வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு பாலக் மாதிரி இருக்குது. இது பாலக் இல்லை, இது முள்ளங்கி கீரை. இதுக்கு கீழே வந்து வேரோடு இருக்கும், அடியில் முள்ளங்கி இருக்கும். நான் இந்த இலையை மட்டும் பிச்சு எடுத்திருக்கேன், அவ்வளோதான். ஏன்னா நமக்கு இலை மட்டும் போகிறோம், அந்த குண்டாக. இதுவே கூட நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போது இந்த போர்ஷன்லாம் இருக்குல்ல, இதெல்லாத்தையும் இப்படி எடுத்துருவேன். இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் நீங்கள் போட வேண்டாம். இதை மட்டும் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இலையை மட்டும் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. முள்ளங்கி கீரையோடது அடியில் இருந்த அந்த முள்ளங்கிலாம் இந்த மாதிரி ஒரு கப்பில் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப பொடிசாக வேண்டாம், கொஞ்சம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே அளவுக்கு உருளைக்கிழங்கு, 2 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி இது பண்ணி எடுத்துக்கோங்க. தோல் சீவிட்டு இப்போ அதே மாதிரி குட்டி குட்டியாக டைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 குட்டி தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, ரொம்ப சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு ஆர் நீங்கள் எதாவது ரைஸ்க்கு தொட்டுக்கிறதுக்கு கூட இந்த கீரையை நீங்கள் இது பண்ணி சாப்பிட்லாம். எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த கீரையெல்லாம் நம்ம வேஸ்ட் பண்ணவே கூடாது. அதாவது முள்ளங்கி மட்டும் எடுத்துகிட்டு அந்த கீரையை நம்ம ஆட்டுக்கு மாட்டுக்குன்னு கொடுத்துருவோம். அப்படி இல்லாத நம்மளே அது யூஸ் பண்ணலாம். உடம்புக்கு அவ்வளோ நல்லது, நிறைய நீர் சத்து உள்ளது. அதனால் இந்த வெய்ய நாளில் நமக்கு இந்த மாதிரியான கீரைகள்லாம் ரொம்ப இதுவாக இருக்கும். பட் இது கேட்டேன்னா வெய்ய நாளில் கிடைக்குமான்னு கேட்டேன்னா கிடைக்காது, வின்டரில் தான் கிடைக்கும். கொஞ்சம் குளிர் போகிறதுக்குள்ளே நீங்கள் யாரெல்லாம் முடியுமோ வாங்கி பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இதை அப்படியே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வருஷம் குளிர் நாள் வரைச்சி திருப்பி நமக்கு தான் இங்கே கிடைக்காது. நார்த்லலாம் பார்த்தேன்னா அவளுக்கு த்ரூ அவுட் த இயர் அவளுக்கு இந்த முள்ளங்கி கீரை கிடைக்கும். ஸோ கிடைக்கிறவா கண்டிப்பாக பண்ணுங்கோ, ரொம்ப ரொம்ப நல்லது. இது நான் முன்னாடியே கூட ஜஸ்ட்டு இந்த கீரை வெங்காயம் இதெல்லாம் போட்டு தேங்காய் போட்டு ஒரு கறி மாதிரி பண்ணி காமிச்சிருக்கேன். அதுவும் இருக்குது நம்மளோட வீடியோவில். அந்த மாதிரி பண்ணிக்கிறேன்னா அது சாம்பார் சாதம் வத்தக்குழம்பு சாத்துக்கெலாம் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நீங்கள் சப்பாத்திக்கு இது இல்லை வேறு எதுக்காக சைட் டிஷ்ஷாக வேணும்னா கூட நீங்கள் இதை எடுத்துக்கலாம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் ரொம்ப முள்ளங்கியும் கேஸு, உருளைக்கிழங்கும் கேஸு, அதனால கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும். ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் போடுறேன், ஒரு 1/2 டீஸ்பூன் ஓமம் போட்டிருக்கேன். இதில் எங்களுக்கு வெங்காயம் வேண்டாம், பூண்டு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவா நான் இங்கே வந்து வெங்காயம் மட்டும்தான் போட போகிறேன். இதில் நீங்கள் பொடியாக இஞ்சி இப்போ நறுக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரியே பூண்டையும் போட்டு இதில் போட்டு பண்ணினேன்னா நல்லாயிருக்கும். பூண்டு பிடிச்சவா கண்டிப்பாக பூண்டு அது மாதிரி பொடியாக கட் பண்ணி இஞ்சியும் பூண்டையும் இதில் போட்டு பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரெண்டுமே வேண்டாம் அப்படிங்கிறவா ஜஸ்ட்டு இஞ்சி மட்டும் போட்டு வெங்காயமும் இல்லாமல் நீங்கள் அப்படியே பண்ணலாம், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி, ஒரு 1 டீஸ்பூன் கிட்ட இஞ்சி பீஸ். இந்த இடத்துல பொடியாக கட் பண்ணி நீங்கள் பூண்டையும் போடலாம். இது ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் தனியா பொடி,
1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 பச்சை மிளகா அது மாதிரி ஸ்லிட் பண்ணி போடுங்க. இது பொடியாக கட் பண்ண தக்காளி இதில் போடலாம். பச்சை மிளகா வேறு போட்டிருக்கோம். ஒரு 1/2 டீஸ்பூன் காரப்பொடி போடுறேன். இதில் இந்த முள்ளங்கி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுடலாம். ஜஸ்ட் இந்த கீரையில் இருந்த முள்ளங்கி மட்டும்தான் நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த காய்க்கு தேவையான உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்டக்க ஆம்ச்சூர் பொடி போடுங்க. இது இல்லைன்னா எங்கள்கிட்ட இது இல்லை, அது போடலைன்னா ஓகேயா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா தாராளமாக ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தக்காளி போட்டிருக்கோம் போரும். நாட்டு தக்காளியாக யூஸ் பண்ணிட்டேன்னா அந்த புளிப்பு கொடுத்துரும் அதில். ஸோ அது சரியாக இருக்கும். இப்போ இதை நல்லா வதக்க போட்டுட்டு இந்த உருளைக்கிழங்கும் இந்த முள்ளங்கி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இந்த கீரையை போட்டு திருப்பி வதக்கலாம். இது நல்லா வேகட்டும். கரம் மசாலா பொடி ஒரு 1/2 டீஸ்பூன், ஒரு 1/4 டீஸ்பூன் கிச்சன் கிங். நல்லா இது ரோஸ்ட் ஆகட்டும், நம்ம பார்க்கலாம். இதில் இருக்கிற முள்ளங்கி உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா வெந்தாச்சு. இதில் இப்போ இந்த கீரையும் ஆட் பண்ணலாம். இந்த கீரையே கிடைக்காது மம்மி எங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறவா தாராளமாக வெறும் முள்ளங்கி இருக்கு இல்லையா, வெறும் முள்ளங்கியும் உருளைக்கிழங்கையும் வறுத்து இது பண்ணி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா போட்டு கறிகா பண்ணிவிட்டு மேலே இந்த கீரைக்கு பதிலாக நீங்கள் பாலக்கீரையை கட் பண்ணி போட்டு பண்ணிட்டு எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த கீரையெல்லாம் எப்படியாவது குழந்தைகளை சாப்பிட்ட வச்சா போகிறோன்றது தான் எல்லாருடைய டாஸ்க்குமே. இது குழந்தைகள் சாப்பிடல தெளிவாக தான் சாப்பிட போகிறோம் அப்படின்னா பச்சை மிளகாயை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. நல்ல காரசாரமாக ரொம்ப ஜோராக இருக்கும். இது குழந்தைகள் சாப்பிட்றதா இருந்தால் அவ்வளோ காரம் வேண்டாங்கிறதுனால நான் ஸ்லிட் பண்ணி போட்டிருக்கேன். இது அதே மாதிரி இதில் பூண்டும் அவசியம் நீங்கள் எல்லோரும் போட்டுக்கோங்க. இதை இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு மூடி வேக விடலாம். ஸோ இது தயாராகிடுது. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை போடுறேன். இது ஆப்ஷனல். இது ஒரு மாதிரி நல்ல புளிப்பு, திதிப்பு, காரம் எல்லாமே சேர்ந்து இருக்கும். இந்த கீரையில் ஒரு மைல்டு கசப்பு இருக்கும். எல்லாமே சேர்ந்து இருக்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். இது முள்ளங்கிக்கே உண்டான ஒரு துவர்ப்பு எல்லாமே இருக்கும் இதில். ஸோ ஜோரான முள்ளங்கி உருளைக்கிழங்கு சப்ஜி வித் கீரையோட, முள்ளங்கி கீரையோடு சேர்ந்து பண்ணியிருக்கோம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க எல்லோரும். அடுப்பு அணைச்சிட்டேன். ட்ரை பண்ணி பார்த்தாலே தெரியும் நம்ம எவ்வளோ கீரை போட்டோம். நல்லா எவ்வளோ கீரை போட்டோம், அத்தனையும் அப்படியே நல்லா வதங்கி எடுத்து ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி.